வாரத்துக்கு 2 முறையாவது இந்த மருந்து குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. இருமல், ஜுரம், சளி, வயிற்றுப்புண், தொண்டை வலின்னு எல்லா ப்ராப்ளமும் கிளியர் பண்ணிடும். குழந்தை பெத்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த குழம்பு செஞ்சு குடுப்பாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வால்மிளகு, 10 கிராம் கண்டந்திப்பிலி, 1 டீஸ்பூன் ஓமம், 4 கிராம் சுக்கு, வசம்பு, சித்தரத்தை, முழு மஞ்சள், 2 காஞ்ச மிளகாய், 8 அரிசி திப்பிலி, 3 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க. மஞ்சள், வசம்பு, சுக்கு, சித்தரத்தை இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கோங்க. வானல்ல எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வறுத்து ஆற வச்சுட்டு ஜார்ல சேர்த்து ஒரு 2 முறையாவது ஜலிச்சு அரைச்சு வச்சுக்கோங்க. இது ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு லெமன் சைஸ் புளியில 1 கப் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. இப்ப குழம்பு செய்யறதுக்கு தாராளமா நல்லெண்ணெய், தாளிப்பு வடகம், கொஞ்சமா வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சுட்டு 20 சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப ஜார்ல 2 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் அரைச்ச மசாலா சேர்த்துட்டு ஃபைனா அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதும் அரைச்சு வச்ச பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி குக் பண்ணுங்க. அடுத்து 1 கப் புளி தண்ணி சேர்த்துட்டு தேவைப்பட்ட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் எண்ணெய் பிரியிற வரைக்கும் இந்த மாதிரி கொதிக்க வச்சீங்கன்னா மருத்துவம் நிறைந்த மருந்து குழம்பு ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபியை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க.